ஹலோ. உன்னதான் வா. ஏய் ஏய் மோகா, எங்க போற? எனக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்டா. நீ எதுக்கு என் கூட வர? எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்டா, எடுத்துக்கோடா. நீ போடுற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் இங்க இருக்காதுடா. அப்படி என்னடா பெருசா எடுக்க போற? அது நான் கோட் சூட் எடுக்க போறேன். ஏன் நான் கோட் சூட் போட்டா ஆவாதா? இப்ப என்ன உங்களுக்கு கோட்டு தானே வேணும்? என் கூட வாங்க, நான் எடுத்துறேன். அப்பா நீங்க கிளம்புங்க. வாங்கம்மா வாங்க, அங்க போய் வாங்க. அதான் வரேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வராம இருந்திருந்தா நான் அங்க வந்திருப்பேன். நான் செய்யாத தப்புக்கெல்லாம் நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. என்னங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க? நான் ஆசையா ஒரு புடவை தானே எடுத்து தர சொன்னேன். ஏய், நான் எதுக்கு உனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்? யார் நீ? போட்டோவை மறந்துட்டீங்களா? அத பார்த்தா நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த போட்டோவால தான் நான் பொறுமையா நின்னுகிட்டு இருக்கேன். இல்லனா நான் என்ன செய்வேன்னு தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த இடத்துலயே நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாலும் நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. புரியுதா? இப்ப எனக்கு நீங்க மட்டும் புடவை செலக்ட் பண்ணி தர முடியுமா முடியாதா? ஐயோ, ஏதாவது பண்ணி தொலை. மேடம், இந்த வர மேடம். சொல்லுங்க நல்ல மேடம். காஸ்ட்லியா ஒரு புடவை எடுங்க. க்ளோஸா இருக்கிற மாதிரி பண்ணு. இதோ பாருங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இங்க பாருங்க, நீங்க விருப்பமே இல்லாம சொன்னீங்கன்னா நேரா புடவை எடுத்துட்டு போய் எது மேட்சிங்கா இருக்குன்னு உங்க பொண்டாட்டி கிட்டயே கேட்பேன். பொறுமையா எனக்காக பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. ஏய், நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கவா? நீங்க எடுத்து கொடுத்த புடவை எப்பவும் உங்க நினைவா என்கிட்டயே இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க பாருங்க, எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கா? டேய் சந்திரமோகா, டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னமோ கோட் சூட் எடுக்க போறேன்னு சொன்ன, இப்ப புடவை செக்ஷன்ல இருக்க. ஏதோ உனக்கு கோட் சூட் விக்கிறாங்களா? அது வந்து நான் டேய் இவங்க கூட நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த புடவை நீ எடுத்து கொடுத்தா? டேய் டேய் டேய், நான் எதுக்குடா இவங்களுக்கு எல்லாம் புடவை எடுத்து கொடுக்கணும்? டேய்
அப்புறம் என்னடா பண்றீங்க? இல்ல இவங்களுக்கு தெரிஞ்ச பையனுக்கு காலேஜ்ல சீட்டு வேணுமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ கோட் எடுக்கலையா? இனிமே தாண்டா எடுக்கணும். உனக்கு கூட ஒரு கோட் எடுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கா? பாருடா. நீ போ போ. வித்யாவுக்கா எடுத்தா? வித்யாவுக்கா எடுத்த? நல்லா இருக்கு. நல்லா எப்படி நல்லா இருக்கா? இது யாருக்குன்னு சொன்னேன்? இப்பதானே சொன்னேன் என் பொண்ணுக்குன்னு. சரி, நீ வித்யா எங்க பாத்தியா? இங்க இங்க எங்கேயாவது தான்டா இருப்பா. தேடிப்பார் தேடிப்பார். வா வா வா. அம்மாடி வித்யா. டேய். என்னடா? டேய். ஐயோ சாரி மாமா. என்னன்னு சொல்லுங்க மாமா. என்ன மாமா, என்ன விஷயம்? என் பொண்ணை பாத்தியா? எது கேக்குறீங்க? நான் என் பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்கேன், அதை காட்டணும். எதுக்கு மாமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் என் பொண்ணுக்கு புடவை எடுத்தா உனக்கு என்ன? எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே அம்மா புடவை எடுத்திருக்காங்க, இப்போ நீங்களும் எடுக்கணுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அது ஏன் விருப்பம், நீ எதுவும் சொல்லாத. சரி. வித்யா 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 வித்யானே அலைய போறீங்க, தொல்லை தாங்க முடியல. என்ன மேடம், வீடியோ எடுத்துட்டீங்களா? நீங்களே பாருங்க, பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோவை யாரு பார்த்தாலும் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு கண்டிப்பா நம்புவாங்க. நீங்களே பாக்குறீங்களா? மேடம், இதுல நாம என்ன டப்பிங் பண்ணாலும் பக்காவா செட் ஆகும் போலயே மேடம். தேவைன்னா அதையும் செஞ்சிருவோம். இந்த வீடியோவை வச்சு வேதா குடும்பத்தை வேரோட ஆட்டி பார்க்க போறேன். தம்பி, இது பாரு, உனக்கு சூப்பரா இருக்கும். என்ன தம்பி பாசம் பொங்குது? ஆமா, அவன் என் தம்பி தான், எனக்கு பாசம் தான். நீ பாரு தம்பி. அப்ப வித்யாவா இருக்கும்போது ஆளுக்கு விரட்டுறது, இப்ப அதுவே மாறு வேஷத்துல வந்தா அப்பா அப்படியே பாச மழை பொழியறது. அது எடுங்க. இங்க இவங்க இவ்வளவு பையன் நினைச்சு ஓவரா கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என் மாமன் பொண்ணை காணுன்னு புடவைய வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு ஒலாத்திக்கிட்டு இருக்காரு. நிஜமாவே என் பொண்டாட்டி ரொம்ப பாவம். இந்த குடும்பத்தை காப்பாத்த இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை சந்திக்க போறாளோ. மேடம், இந்த ஷர்ட் இது பாரு, அந்த yellow color checkered shirt அது எடுங்க. இதுதான் நல்லா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். ஆமா, உங்க அப்பாவுக்கு அறிவே இல்லையா? நாம தான் துணி எடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு மூலையில ஓரமா நிக்க வேண்டியதானே? உன் மேல இருக்கிற பாசத்தை காட்ட இதுவா நேரம்? அப்படிலாம் பேசாதீங்க சார். பேசினா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். 1000 தான் இருந்தாலும் அவர் என் அப்பா சார். என்னடி சிரிச்சுக்கிட்டே மிரட்டுற? என் அப்பாவை பத்தி பேசினா அப்படிதான் சார் பதில் வரும். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அப்பா உனக்கு புடவை எடுத்து வச்சுக்கிட்டு நீ எங்கன்னு ஜவுளி கடை முழுக்க தேடிட்டு இருக்காரு. போய் அவரை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சு. சரிங்க சார். என்ன கலருங்க இது? இதெல்லாம் யார் போடுவா? இந்த கலர்லாம் சில பேருக்கு பிடிக்கும். மேடம், யார் போன்ல? காலேஜ்ல இருந்து மேடம். என்ன? அது சும்மா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண சொன்னேன். சரி, இந்த ஷர்ட் உனக்கு ஓகேவான்னு பாரு. சூப்பரா இருக்கு மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. இதையே நான் எடுத்துக்கிறேன். சரி, உனக்கு இது கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு வா. ஓகே மேடம். போ. இவனுக்கு கொடுத்து வச்சதை பாரு. சரி, எனக்கு எடுத்தியா? எடுக்கிறேங்க. டேய் சண்முகம், சொல்லுங்க சார். என் பொண்ணு வித்யாவை பாத்தியா? நான் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்க? நீ இங்க இருக்கிறதுக்கும் அவ வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றா. பதில் சொல்றா. சஞ்சய் சார், நீங்களே சொல்லுங்க. ஏய், அது ஒண்ணு இல்ல மாமா, வித்யாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுல்ல, அதனால இவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறா.
அதான் இவன் இருக்கும்போது அவ வரமாட்டேன்னு சொல்றா. எனக்கு தான் இவனை சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது? உங்க அம்மாவுக்கு இவனை பிடிச்சிருக்க. அதனாலதான் இவன் கூட நான் குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. இவன் ஆளும் மண்டையும் மீசையும் பாரு. ஐயோ, நீங்க பெத்த புள்ளைய இப்படி நீங்களே டேமேஜ் பண்றீங்களே மாமா. மாப்ள, என் பொண்ணு எங்க மாப்ள? வருவா மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரம்? இப்பதானே சண்முகம் ட்ரெஸ் மாத்த போறான். அவன் போனா அவன் வந்துருவா. இவன் ட்ரெஸ் மாத்துறதுக்கும் என் பொண்ணு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. டேய், என்ன சொல்லிட்டு போறான்? மாப்ள, என்ன மாப்ள சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, என் நிலைமைய நினைச்சேன், சிரிச்சேன். சரி வாங்க, வித்யாவை தேடுவோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்க? ஏய் சண்முகம், என்னடா நீ என் கூட இருப்பேன்னு பார்த்தா அவங்க கூடயே சுத்திட்டு அது இருக்க. அவங்க கூட இருந்தா தானே மேடம் அவங்களோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதை விடு. சரி, அந்த வேதா என்ன சொல்றாங்க? இதோ எனக்கு இந்த Dress எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சட்டையா? நல்லாதான் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரேஷ்மா இருக்கால. யாரு மேடம்? ஏய், அவதான்டா சந்திரமோகனை மிரட்டிட்டு இருக்காளே ஒரு பொம்பளை. நான் கூட போட்டோ காட்டினேனே. ஆமா ஆமா ஆமா. அவளும் இப்ப இந்த கடையில தான் இருக்கா. இப்போ அவரு கையாலே அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்க வச்சுட்டா. அத நான் வீடியோவா எடுத்திருக்கேன், பாக்குறியா? எப்படி? பெரிய ஆளு மேடம் நீங்க. இந்த வீடியோ, அந்த போட்டோ, அப்புறம் அந்த ஆள் அவளுக்கு பணம் அனுப்பின எவிடன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து காட்டினா கன்ஃபார்மா எல்லாரும் அந்த ஆள் தப்பு பண்ணிருக்காருன்னு நம்பிடுவாங்கல்ல. ஆமா மேடம். அதுதான் நமக்கு வேணும். அந்த ஆளு உச்சபட்ச பதட்டத்துல சுத்திட்டு இருக்காரு. இந்த குடும்பமும் இந்த பிரச்சனையில சிக்கி சின்ன பின்னமாக போகுதுடா. மேடம், நீங்க நினைச்சத சாதிக்க போறீங்க மேடம். அதுக்கு தானே இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறோம். சரி சரி மேடம், நான் அந்த ஷர்ட்டை போட்டு பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு வா, கிளம்பலாம். பையனா உள்ள போகுது, இப்ப என்ன வரப்போகுது? பையன் உள்ள போனா இப்ப பொண்ணு வருது, கடவுளுக்கு தான் தெரியும். ஏய் இரு இரு, நீ என்ன இந்த ரூம்குள்ள இருந்து வர? நான் உள்ள போனா நான் தான் வெளியே வர முடியும். நீ உள்ள போனியா? சண்முகம் தானே ட்ரெஸ் மாத்த உள்ள போனான். அவன் உள்ள போனா நான் எப்படி வெளியே வர முடியும்? அறிவே இல்லையா உனக்கு? வந்துட்டான். இல்லையே, நான் இங்கே தானே நிக்கிறேன். சண்முகம் தான் உள்ள போனான். அப்புறம் எப்படி இவ வெளியே வர முடியும்? ஒருவேளை நான் அந்த பக்கம் திரும்பி நிக்கும் போது அவன் போயிட்டானா, அதுக்கப்புறம் இவ உள்ள போயிருப்பாளோ? ஒரே குழப்பமா இருக்கே. அம்மாடி வித்யா, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? எதுக்கு பார்த்தேன் நீங்க? உனக்கு நான் புடவை எடுத்து வச்சிருக்கீங்க, அதானே? உனக்கு எப்படிப்பா தெரியும்? அப்பா அது மாமா நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஆமாமா. வா பாருமா, புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்காமா? சரி கிளம்பலாமா? சரிம்மா. சமாளிக்கிறதுக்குள்ள வா. முதல்ல உள்ள போன சண்முகம் இப்ப எங்க போனா? வாங்க வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சீக்கிரம் இந்தாங்க, இதெல்லாம் எங்களுது தான். சீக்கிரம் பில்ல போடுங்க, பில்ல போடுங்க. ஏ மோகா, நீ பில் போட்டு வா, நான் வெளியே சரி, நிக்கிறேன். போ நீ போ. போடுப்பா போடுப்பா, சீக்கிரம் பில்ல போடுப்பா. ஓகே சார். என்னம்மா, யாரை தேடுறீங்க? சண்முகம் எங்க? ஷர்ட்டை போட்டு பார்க்கிறதுக்கு ட்ரையல் ரூமுக்கு போனா, இன்னும் காணமே. அம்மா, அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்காமா. ஓ, என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் போனாமா. பாருங்க, அவன் ட்ரெஸ் கூட அங்கதான் இருக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்காமா அந்த ட்ரெஸ். ஓ சரி.
ஐயா ஸ்கேன் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆகுங்க? இதை பண்ணிடுறேன் சார். சரி சரி சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே சார். கொஞ்சம் நகருங்க. ஆ. என்ன மேடம், பர்ச்சேஸ் அதுதான். முடிஞ்சிருச்சா? ம் முடிஞ்சிருச்சு. வீட்ல ஏதாவது விசேஷமா மேடம்? எல்லாருக்கும் துணி எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? வந்தோமா ட்ரெஸ் எடுத்தோமா போனோமான்னு இருக்க மாட்டீங்களா? சும்மா தொண பேசிட்டே இருக்கீங்க. என்ன மேடம், உங்க சின்ன மருமக ரொம்ப சூடான ஆளா இருக்காங்க. ஹலோ, அவ எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? பேசாம கிளம்புங்க. இல்லம்மா, சும்மா சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க, அதான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஏதோ உங்களை தெரியும் தான் விசாரிச்சேன். பரவாயில்ல. உங்க பசங்க மருமக எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்துல கூட வெளியாளுங்க மூக்கு நுழைக்க கூடாதுன்னு கவனமா இருக்காங்க. ம். இப்படி இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்தை யாராலையும் பிரிக்கவே முடியாது மேடம். நான் வரேன் மேடம். குடும்பம்னா இப்படிதான் சார் இருக்கணும். மறுபடியும் ஒரு தடவை வாழ்த்துக்கள். இதுக்கும் பில்ல போடுங்க. எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 3 லட்சம் ஆச்சு சார். கொடுங்க. பில் ரெடியா சார்? என் புடவைக்கும் நீங்களே பில்ல கொடுத்துருங்க. நான் பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல, என்கிட்ட பணம் இல்ல. உங்க பையன் கிட்ட தான் வாங்கி கொடுங்களேன். 3 லட்சத்துக்கு பில்லு கொடுப்பீங்க, என் புடவைக்கு கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. உங்களை யார் பொறுமையா இருக்க சொன்னா? பொங்கிதான் பாருங்களேன். என்னாச்சுப்பா? என்னடா? இல்ல, யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் யாருக்கிட்டையும் பேசலையே. என்னங்க? என் பில்லு எவ்வளவு சார்? 25,000. ஓகே. எல்லாம் வாங்கியாச்சுமா, போலாமா? ஏ விஜய். அப்பா இவா. அப்பா கூப்பிட்டாரு பாரு. என்னப்பா? இவா, ஒரு 25,000 பணம் வேணும்டா. எதுக்குப்பா? டேய், என்னடா கேள்வி இது? அப்பா பணம் கேட்டா எடுத்து கொடுறா. ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க? என்ன, அப்பாவுக்கு பணம் கொடுத்தா அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்க சொல்லிருக்காங்களா? சச்சா, அப்படிலாம் இல்லடா. அப்புறம் என்ன எடுத்து கொடு. சரி இரு, தரேன். சாரிப்பா. அம்மா, எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, கரெக்டா இருக்கு. செக் பண்ணிட்டேன், வாங்க போலாம். போலாம். என்னங்கப்பா? எண்ணிக்கோங்க. சரி, நீ போ. இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, போலாமா? போலாம் விஜய். போலாம் ஸ்டே. போலாம். ஐயோ பிரீத்தி,
என்னாச்சு பிரீத்தி எழுந்திரி. பிரீத்தி பார்த்து பார்த்து மெதுவா எழுந்திரி. ஒன்றும் ஆகல. இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கால் தான் ரொம்ப வலிக்குது. பிரீத்தி வரக்கூடாதா? என்னாச்சு? காலில் என்னாச்சு? சாரி பிரீத்தி. இந்தா பிரீத்தி என்னாச்சு? வர ஆண்டி ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வா. நீ ஓகே தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேடம் சொல்லுங்க மேடம். டேய் எங்கடா இருக்க? எல்லாரும் கிளம்ப போறாங்க. நீங்க போங்க மேடம். நான் பைக்ல தான் வந்தேன். நான் அதுல வந்துருவேன். சரி சீக்கிரம் வா. சரிங்க மேடம்.